வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்படம் சூப்பர் கேர்ள். கிரேக் கில்லெஸ்பி இயக்கத்துல மில்லி அல்காக் சூப்பர் கேர்ளா நடிச்சு வெளிவந்திருக்கிற இந்த படம் தியேட்டர்ல இப்ப தமிழ் டப்பிங்லயே அவைலபிளா இருக்குது. இந்த படம் எப்படி இருக்கு, ஒர்த்தா இல்லையா, வாங்க ரிவ்யூக்குள்ள போலாம். கதை அப்படின்னு பார்த்தா, படத்துல நம்ம சூப்பர் கேர்ள் காரா சோர் எல்லுக்கு பிறந்த நாள் வருது. அவங்க தன்னுடைய கிரகம் அழிஞ்ச சோகத்துல விண்வெளியில தன்னுடைய நாய் கிரிப்டோவோட சேர்ந்துகிட்டு சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் ஒரு சின்ன பொண்ணு கிரெம் அப்படிங்கிற ஒரு ஆள் தன்னுடைய கிரகத்தை அழிச்சிட்டாரு, அவரை நான் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம காரா கிட்ட உதவி கேட்டு வராங்க. ஆரம்பத்துல காரா உதவி செய்ய மறுக்கிறாங்க. ஆனா அந்த கிரெம் என்ன பண்றாருன்னா, காராவோட விண்கலத்தை திருடிட்டு கிரிப்டோ நாய் மேல விஷ அம்ப செலுத்துறாரு. கிரிப்டோ உயிர் பிழைக்கணும்னா 3 நாளுக்குள்ள மாத்து மருந்து கொடுத்தாகணும். இதுக்கப்புறம் கிரிப்டோவை காப்பாற்றணும் அப்படிங்கறதுக்காகவும் கிரெம்ம பழி வாங்கணும் அப்படிங்கறதுக்காகவும் காரா அந்த சின்ன பெண்ணோட கூட்டு சேர்றாங்க. இதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள் தான் படத்தோட மீதி கதையே. பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தா, படத்துல சூப்பர் கேர்ள் கதாபாத்திரத்துல நடிச்ச மில்லி அல்காகோட நடிப்பும் ஸ்கிரீன் பிரசன்ஸும் படத்துல சூப்பராகவே இருக்குது. காமிக்ல வர மாதிரி ஒரு ரஃபான மற்றும் எட்ஜியான சூப்பர் கேர்ளா அவங்க சூப்பராகவே நடிச்சிருக்கிறாங்க. படத்துல இவங்க ஒவ்வொரு கிரகமா டிராவல் பண்ற காட்சிகளாகட்டும், விண்வெளி சண்டை காட்சிகளாகட்டும், விஎஃப்எக்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் பார்க்கும்போது பிரம்மாண்டம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தியேட்டர்ல நமக்கு வரதான் செய்யுது. இந்த படம் 2 மணி நேரத்துக்குள்ளதான் இருக்கு. குயிக்கா உங்களால பார்த்து முடிக்க முடியும். அது மட்டும் இல்லாம சூப்பர் கேர்ள் மற்றும் அந்த சின்ன பொண்ணு கதாபாத்திரம் இவங்க 2 பேத்துக்கும் இடையே வர அந்த எமோஷன் காட்சிகள் நல்ல எமோஷன் பாண்டிங்க தருது. தமிழ் டப்பிங் வெர்ஷன்ல இந்த படத்தை பார்க்கும்போது வசன காட்சிகள் நல்லாவே சிங்க் ஆகுது. குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காமிக்கோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த படத்துல வில்லனோட கதாபாத்திரம் கொஞ்சம் டவுனா தான் இருக்குது. ஜேசன் மமோயா கதாபாத்திரத்தை இன்னுமே பெட்டரா இவங்க ஹேண்டில் பண்ணிருக்கலாம். வழக்கமா சூப்பர் ஹீரோ படம் அப்படின்னாலே அது பூமியை காப்பாத்துற கதையா தான் இருக்கும். ஆனா இந்த படம் அப்படி கிடையாது. சோ அந்த டைப்பை நீங்க பார்த்து பழக்கப்பட்டவங்களா இருந்தா இந்த படம் உங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவுதான். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் டிராமா மாதிரி பொறுமையா தான் மூவ் ஆகும். ஓவராலா இந்த சூப்பர் கேர்ள் படம் ஒரு ஆவரேஜான படம் தான். 10க்கு 6.2 ரேட்டிங் கொடுக்கலாம். இந்த படம் ஃபேமிலி வாட்சபிள். விருப்பப்படுறவங்க பாருங்க, தமிழ் டப்பிங்லயே இருக்கு. என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஏதாவது படத்தோட ரிவ்யூ வேணும்னா அந்த படத்தோட பெயரை கமெண்ட்ல பதிவிடுங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.